நம்ம சாப்டர் 18ல் இருக்கோம் இப்போது. ஸோ சாப்டர் 18ல் அரேஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, அரேஸுன்றது வந்து ஒரு ப்ரோக்ராம், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தாலும் அது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். நம்ம ஏன் அதை முன்னாடியே கவர் பண்ணல, இவ்வளோ லேட்டாக ஏன் கவர் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஜாவாவில் அரேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எந்த அரேவை நீங்கள் டிக்ளேர் பண்ணாலும் அது வந்து ஆப்ஜெக்டாக தான் அது வந்து ஆப்ஜெக்டாக அது எடுத்துக்கும். ஜாவா வந்து ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். ஸோ ஒரு அரே வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அந்த வேரியபிள் வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ எவ்ரி அரே இஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் ஜாவா. அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அரேஸை வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் பேசிக்காக வந்து அரேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசிக் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் வந்து அதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ அரே வந்து என்னென்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்டோர் எ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் ஆஃப் சேம் டைப். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு நான் ஒரு கிளாஸ் எழுதுவேன். அந்த கிளாஸ்க்குள்ளே ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஏஜு, அவர் வந்து எந்த கிளாஸில் இருக்கார், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போது 50 பேர் இருக்காங்கன்னா இந்த 50 பேருக்கு எனக்கு வந்து 50 ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் எனக்கு தேவைப்படும். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் நான் எழுதுவேன், 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் நான் தேவைப்படும். இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்டையும் வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறது? 50 வேரியபிளில் என்னால் ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3, ஸ்டூடெண்ட் 4ன்னு அப்படி ஸ்டோர் பண்ணோன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டம். ஸோ இந்த 50 ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை ஒரே வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அரே அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அரேயில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அரே டிக்ளேர் பண்ணும்போது எவ்வளோ எலிமெண்ட் நீங்கள் அங்கே உள்ளே ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலை நீங்கள் சொல்லிடணும், நம்பரை சொல்லணும், கவுண்ட்டு. இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து 50 கிரியேட் பண்ணோன்னா அந்த 50ன்ற கவுண்ட்டை சொல்லிவிடுவேன். சொல்லிட்டேன்னா அரேவை வந்து இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அரே வேரியபிள் 0th பொசிஷன் தான் வந்து முதல் எலிமெண்ட்டு, ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து 2வது எலிமெண்ட்டு. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி 3வது எலிமெண்ட், 4வது எலிமெண்ட், அது மாதிரி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி அதில் வந்து வேல்யூஸை அதை உங்களால் போட முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் அரே வேரியபிளில் வச்சுக்கலாம். ஸோ அரே என்ன மாதிரி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரிமிட்டிவ் டைப் அரே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்ஜெக்ட் டைப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜாவாவில் வந்து எல்லா அரேவும் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். அரேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவா. எனி அரே வேரியபிள் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஸோ யூ மஸ்ட் கிரியேட் தி அரே இட் செல்ஃப் யூஸிங் நியூ கீவேர்ட். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம ஜாவாவில் க்ரியேட் பண்ணுறோம், நியூ கீவேர்டு வச்சு தான் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அரேவையும் நம்ம நியூ கீவேர்டு வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். எப்படி அரேவை வந்து டிக்ளேர் பண்ணலாம்? ஸோ எய்தர் நீங்கள் வந்து அரே டைப்பை சொல்லுங்கள், அது இன்ட் அரேவா, ஃப்ளோட் அரேவா, இல்லை ஸ்டூடெண்ட் அரேவா, இல்லை எந்த அரேன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் அரே பிரேசஸ் போடணும். அப்புறம் உங்கள் வேரியபிள் நேம் கொடுக்கணும். இல்லைனா டைப் சொல்லுங்கள், வேரியபிள் நேம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் சொல்லுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் இப்படி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஆஸ் வி நோ, இப்போ ஸ்கொயர்ஸுன்றது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு, இது வந்து நல் ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ நல் நம்ம வந்து நியூ கீவேர்ட் போடல இல்லையா? ஸோ நல் ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணும். இப்போ அரேவை க்ரியேட் பண்ணுறது, ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அரேவை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர்ஸை வந்து நியூ இன்ட்டு அப்படின்னு நம்ம போடுறோம். நியூ இன்ட்டு இது வந்து அரே ப்ராக்கெட்டு, இதில் வந்து நம்பர் சொல்கிறோம், எவ்வளோ கவுண்ட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 4 கவுண்ட்டுன்னா 4 எலிமெண்ட் நம்ம உள்ளே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அரேஸ் வில் பி கிரியேட்டட். இப்போ வந்து இன்ட் அரே வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து கவுண்ட் வந்து 4. அதுக்கப்புறம் அந்த இன்ட் அரேயில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் நீங்கள் அக்சஸ் பண்ணணும். அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் 0, ஸ்கொயர்ஸ் ஆஃப் 1, ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2, ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3, அந்த மாதிரி நீங்கள் இண்டெக்ஸ் பொசிஷனை நீங்கள் அக்சஸ் பண்ணி அரேஸில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து அரேவை வந்து ஜாவாவில் க்ரியேட் பண்ணோம். இப்போது அக்சஸ் பண்ணுறது, ஸோ அரே ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேமு, அதுக்கப்புறம் வந்து கிவ் தி இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் உட் பி லைக் திஸ். ஒரு ஃபார் லூப்பில் ஐ வந்து 4 தடவை ஐட்ரேட் பண்ணுறோம். 0, 1, 2, 3 வரையும் இது ஐட்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐ வேரியபிளில் நம்ம வந்து ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஐன்னு நம்ம போடுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இது வந்து ஸ்கொயர்ஸ் ஆஃப் 0, அப்புறம் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 1, ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2, ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3. ஸோ அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக வந்து அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜாவாவில் வந்து அரே பவுண்ட்ஸ் செக்கிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அரே பவுண்ட் செக்கிங்ன்ற கான்செப்ட் வந்து என்னென்னா, நீங்கள் அரேவை டிக்ளேர் பண்ணும்போது லென்த்து சொல்கிறீங்க இல்லையா? இந்த லென்த்துக்கு வெளியில் நீங்கள் அரேவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன்.
ஸோ நான் ஏஆர்ஆர் அப்படின்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். இதில் தான் அரேஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக மெயின் போயிடுறேன். ஸோ இதில் வந்து ஸ்கொயர்ஸ் அரேவை நான் டிக்ளேர் பண்ணுறேன். int of 4. இதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும்னா ஒரு சின்ன ஃபார் லூப் எழுதலாம். ஸோ 4ன்னு போடலாம், இல்லை இப்படி கூட நீங்கள் போடலாம். இந்த எவ்ரி அரே வில் ஹாவ் எ ப்ராப்பர்ட்டி கால் லென்த்துன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த லென்த்து ப்ராப்பர்ட்டி வந்து என்ன கொடுக்குன்னா அந்த அரேயோட கவுண்ட்டை கொடுக்கும். ஸோ நம்ம கேஸில் இது 4 தான் கொடுக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்கொயர்ஸ் அக்சஸ் பண்ண முடியும். இதுக்குள்ளே ஐ போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு ஒரு வேல்யூ டன், முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் அக்சஸ் பண்ணி அதுக்கு சில வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணுறோம். ஒரு கால்குலேட்டட் வேல்யூ அசைன் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4ன்னு நான் அக்சஸ் பண்ணால் அரே இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது 5வது எலிமெண்ட்டை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் 4 எலிமெண்ட் தான் உள்ளேயே இருக்குது. சரிங்களா? 4 எலிமெண்ட் தான் உள்ளேயே இருக்குது. இது 5வது எலிமெண்ட்டை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதுதான் வந்து அந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன். ஸோ அரேக்கு வெளியில் இருக்கிற இண்டெக்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் ஜாவா ஆட்டோமேட்டிக்காக ரன் டைமில் அதை கண்டுபிடிச்சி இட் வில் த்ரோ அன் எக்ஸப்ஷன் கால் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன்னா என்ன, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அதை வந்து நம்ம லேட்டராக படிப்போம். java.lang பேக்கேஜ் படிக்கும்போது எக்ஸப்ஷன்னா என்ன அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லேட்டராக படிப்போம். இப்போதைக்கு என்ன நினச்சிக்கோங்க, அரேயோட இண்டெக்ஸுக்கு வெளியில் நம்ம அக்சஸ் பண்ணால் ரன் டைமில் வந்து எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும். ஸோ இதையே நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம லைன் நம்பர் 10ல் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷன் வரும். ஸோ எக்ஸப்ஷனில் கரெக்டாக சொல்லிடுச்சு ARR.java 10 லைன் நம்பர் 10ல் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இண்டெக்ஸ் நம்பரையும் சொல்லிடுது. நீங்கள் வந்து 4வது இண்டெக்ஸை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. 4வது இண்டெக்ஸ்னால் அது 5 இல்லையா? இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 5வது இண்டெக்ஸை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் இருக்கிறதே 4 வேல்யூ தான். அதை தான் வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து பவுன்ஸ் செக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாவாவில் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எப்படி ப்ரிமிட்டிவ் அரேஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் அரேஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம். ஸ்கொயர்ஸ்ன்றது வந்து நல்ல ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. அதுக்கப்புறம் அரேவை க்ரியேட் பண்ணுறோம். அரே ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். ஸ்கொயர்ஸ் வந்து இப்போ அரே ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுது. அதுக்கப்புறம் அரே ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ணி ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம். அது அரேயோட எலிமெண்ட்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குறோம். இது ஆப்ஜெக்ட் அரே எப்படி க்ரியேட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கார் அரே க்ரியேட் பண்ணோன்னா கார்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் அரே ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், நல்ல ரெஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரேவை க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த க்ரியேஷனுன்ற இடத்துல வந்து அரேவை க்ரியேட் பண்ணோம். இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் காலிங் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டர் காலிங்க்கு பிரேசஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அரே பிரேஸ். இப்படி பார்த்தீங்கன்னா அரேவை தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இதில். ஸோ இப்போ வந்து அரேயோட லென்த் வந்து 3 அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 3 எலிமெண்ட் அரே க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஒரு எலிமெண்ட்டும் வந்து இப்போ நல்ல ரெஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபார் லூப்பில் அந்த ஒரு எலிமெண்ட்டையும் அக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து நியூ கார்ன்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம். இப்போ புதுசாக கார் வந்து க்ரியேட் ஆகி இதுக்கு அசைன் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஜெக்ட் அரே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ப்ரிமிட்டிவ் அரேஸ் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஆப்ஜெக்ட் அரேஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். தென் ஸ்டாட்டிக்லி இனிஷியலைஸ் அரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரே இனிஷியலைசர்ஸ். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அரேவை டிக்ளேர் பண்ணலாம். டைப் சொல்லிவிடுங்க, அரே ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் சொல்லுங்கள், டைரெக்டாக நீங்கள் உங்கள் அரேவை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரே க்ரியேட் பண்ணும். இதுக்கு லென்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா லென்த்து வந்து டைனமிக்காக வரும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு லென்த்து வந்து டைனமிக்காக வரும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அரேவை சொல்லலாம். இல்லைனா கார் அரே க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்,
3 காரை கிரியேட் பண்ணுறோம். அந்த கார் கிரியேஷனே நம்ம இங்கே உள்ள இந்த மாதிரி பண்ணிடுறோம். அரேயோட லென்த்து நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அரேயோட லென்த் வந்து டைனமிக்காக வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ இங்கே ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ லென்த் வந்து வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அரே லென்த் ஒன்ஸு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் அரே லென்த்தை டிஃபைன் பண்ணிட்டோன்னா அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வேரியபிள் அரே நம்மளுக்கு வேணும்னா அப்போ தான் கலெக்ஷன்ஸ் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அரேஸ்னால் ஃபிக்ஸ்டு லென்த்து தான். ஸோ திஸ் வி கால் இட் as ஃபிக்ஸ்டு லென்த்து. வேரியபிள் லென்த் எனக்கு லென்த்து மாறிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலெக்ஷன்ஸ் ஏபிஐ தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அரே இனிஷியலைஸ் பண்ணி. அரேயோட லென்த் ப்ராப்பர்ட்டி இதை பற்றி இப்போ தான் சொன்னேன். எவ்ரி அரே வில் ஹாவ் எ லென்த் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ப்ராப்பர்ட்டி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் இங்கே வராது, சரிங்களா? ஸோ திஸ் லென்த் வில் ரிட்டர்ன் தி லென்த் ஆஃப் தி அரே. அதை வச்சு நம்ம அந்த அரேயோட லென்த் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து மெயினை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணலாம். ஸோ அரே இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த சாப்டர் இன்டீஜர். ஸோ நம்ம மெயினை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்போ மெயினில் வந்து நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இங்கே பாஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ரன் டைமில் ஐம் கோயிங் டு பாஸ் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே ஆர்க்ஸை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ மெயினில் வந்து ஸ்ட்ரிங் அரே வந்து பேராமீட்டராக வருது. ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட், இந்த மாதிரி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணால் ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது, அந்த லூப்பில் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இங்கே ஏற்கனவே அரே எரர் வருது. ஸோ நம்ம அந்த எரரை போக்குறதுக்கு இதை கமெண்ட் பண்ணிடலாம். சும்மா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் கால் ஆகிருக்கு. ஏன்னா நான் இங்கே கால் பண்ணதுனால கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு. இங்கே வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ இங்கே வந்து நான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் கொடுத்தா தான் இங்கே நான் பிரிண்ட் ஆகும். ஸோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் நான் கொடுக்கணுன்னா எக்லிப்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் கான்ஃபிகரேஷன் பண்ணும். ஸோ ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் போகக்கூடாது, ரன் கான்ஃபிகரேஷன் பண்ணும். ரன் கான்ஃபிகரேஷனில் உங்கள் கிளாஸ் நேம் வந்து இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஜாவா அப்ளிகேஷன் உங்கள் கிளாஸ் நேம் வரும். மெயின் கிளாஸில் உங்கள் கிளாஸ் நேம் இருக்கும், ப்ராஜெக்ட் நேம் இருக்கும். ஸோ இங்கே ஆர்குமெண்ட்ஸுன்ற டேபுக்கு போயிடுங்க. போயிட்டு ப்ரோக்ராம் ஆர்குமெண்ட்ஸில் ஆர்குமெண்ட் கொடுங்க. ஸோ திஸ் இஸ் எ எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் தான் வந்து ஸ்ட்ரிங் அரேவாக வந்து உட்காருது. ஸோ இங்கே வந்து 4 எலிமெண்ட் இருக்கப்போ திஸ் இஸ் ஏ எக்ஸாம்பிள். இந்த 4 ஸ்ட்ரிங்கும் வந்து இந்த அரேவாக வந்து இங்கே உட்காந்துரும். அந்த 4 எலிமெண்ட்டை தான் வந்து நம்ம இங்கே ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து லென்த்தை பேஸ் பண்ணி நம்மளுக்கு லென்த்து கிடைச்சிடும். அதை தான் நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ லென்த்தை பேஸ் பண்ணி நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ரைட். ஸோ இதோட அரே சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே. ஸோ இன்னும் அரே சாப்டர் வந்து இன்னும் முடியல. தேர் இஸ் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அரேயில், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ மல்டி டைமென்ஷன் அரேஸ். ஸோ மல்டி டைமென்ஷன் அரேஸ்னால் மோர் தேன் 1 டைமென்ஷன் நீங்கள் அரேவை டிக்ளேர் பண்ண முடியும். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா ரோ காலம் ரெண்டுமே இருக்கும். ஸோ ரோ இருக்கும், காலமும் இருக்கும். ஸோ திஸ் வில் பி ரோ முதல்ல இருக்கிறது, ரெண்டாவது இருக்கிறது வந்து காலம். ஸோ மேட்ரிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ மேட்ரிக்ஸில் வந்து 2 டைமென்ஷன் அரே 3 டைமென்ஷன் அரே பேஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஜாவாவில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். ஜாவா இஸ் அ ரோ மேஜர் அரே. சி இஸ் அ காலம் மேஜர் அரே. இது வந்து ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஜாவா இஸ் அ ரோ மேஜர் அரே, சி இஸ் எ காலம் மேஜர் அரே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மல்டி டைமென்ஷன் அரே நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஜாவாவில் வந்து ரோ லென்த்தை கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும். காலம் லென்த் வந்து ஆப்ஷனலாக இருக்கலாம். ஓகேவா? காலம் லென்த்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ரோவோட லென்த்தை கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும். அதே இது வந்து நீங்கள் சியில் டிக்ளேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சியில் ஒரு மல்டி டைமென்ஷன் அரே டிக்ளேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காலம் லென்த்தை டிஃபைன் பண்ணோம், ரோவை வந்து நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ரைட். அதுதான் வந்து ஜாவாவுக்கும் சிக்கும் இருக்கிற மல்டி டைமென்ஷன் அரேயோட டிஃப்ரென்ஸ். ரைட். ஸோ மல்டி டைமென்ஷன் அரேயில் இது வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ், அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இவ்வளோ தான் அரேயோட விஷயங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிடுச்சுன்னா அரே ஷுட் பி குட். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.